புகழனைக்கும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதுமாக ஸலாத்தும் ஸலாமும் உங்களுக்கும் மேலான திருமதி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுவதும் மீது அன்னவருடைய அடிச்சுவடை இஸ்லாமில் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபீஈன்கள் தபஅ தாபீஈன்கள் அவுலியாக்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி என்றும் உண்டாகட்டுமாக. நம்பிக்கைக்குரிய நிறுவனத்திலே அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அமல்களை சிறந்ததாக கண்ணியமானதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறார். அதே போல உலகத்தில் சில இடங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்ததாக கண்ணியமானதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே அந்த வகையிலே ஒரு அமலை சிறந்த இடத்திலே செய்யக்கூடிய ஒரு பாக்கியமும் சிறந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு வழங்குகிறார் என்று சொன்னால் அது ஹஜ்ஜுடைய அமலாக இருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எதிலும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று ஜிஹாத் செய்வதை விட சிறந்தது ஹஜ்ஜுக்கு சென்று வருவது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே அவ்வளவு ஒரு சிறப்புமிக்க ஒரு அமல், கண்ணியமான ஒரு அமல் என்று சொன்னால் அது ஹஜ்ஜுடைய அமல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கஅபத்துல்லாஹ்விற்கு சென்று வரக்கூடிய அந்த ஹாஜிகள், அந்த கஅபத்துல்லாஹை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே அந்த கஅபாவை கட்டி அதிலே தவாஃப் செய்வதற்கு முன்பாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கஅபத்துல்லாஹை ரப்பல் ஆலமீன் மலக்குகளை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக கட்டுகிறார். எனவே கஅபாவை ஏற்படுத்தி அந்த கஅபாவை மலக்குகள் தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த மலக்குகளுக்கு தவாஃப் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவிலே எப்படி அல்லாஹ் கஅபத்துல்லாஹ்வை வைத்திருக்கிறானோ அதே போன்று அதற்கு மேல அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வீட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே வைத்திருக்கிறார். கஅபத்துல்லாஹ் உலகத்துள்ள மக்களுக்கு கஅபத்துல்லாஹை போன்று மலக்குகளுக்கு கஅபா என்று சொன்னால் அது பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். அந்த பைத்துல் மஅமூரிலே ஒவ்வொரு நாளும் 70000 மலக்குகள் உள்ளே செல்வார்கள். தவாஃப் செய்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி உள்ளே செல்கின்ற 70000 மலக்குகள் மீண்டும் யாரும் இடையிலே வரமாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் 70000 மலக்குகள் உள்ளே போய் கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பைத்துல் மஅமூர் எவ்வளவு பெரியது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மலக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு அதிகமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே நேர் கீழே தான் இந்த துன்யாவிலே பூமியிலே கஅபத்துல்லாஹை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாக ஹஜ் செய்தார்கள். எங்கிருந்து அவர்கள் முதலாக புறப்பட்டு சென்றார்கள் என்று சொன்னால் சொல்லுவார்கள் பெருமக்கள் எல்லாம், இந்தியாவிலிருந்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அல்லாஹ் முதலாக வானத்திலிருந்து இறக்குகின்ற பொழுது, பூமிக்கு இறக்குகின்ற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு இடத்திலையும், அப்பா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வேறொரு இடத்திலையும் அல்லாஹ் தூக்கி போட்டு விட்டார். அல்லாஹ் இறக்கி விட்டார். அப்போ இறக்கியதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிய இடம் என்று சொன்னால் அது இந்தியாவில் உள்ள இடம்தான். சொல்வார்கள் அந்த இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் ஆதம்
அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினார்கள். அங்கிருந்தான் அவர்கள் கஅபாவை நோக்கி அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அதே போல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிய இடம் என்று சொன்னால் இப்பொழுது சொல்லப்படுகின்ற அந்த ஜித்தா என்று சொல்லக்கூடிய இடம் தான். ஜித்தா என்று சொன்னால் ஜத்தா என்பதிலிருந்து வந்தது அந்த ஜித்தா. ஜத்தா என்று சொன்னால் பாட்டி என்று சொல்லப்படும். பாட்டி என்று சொன்னால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரில் இறங்கியதினால், அவர்களுக்கு அந்த இடத்தில் இறங்கியதினால் அந்த இடத்திற்கு பேரு ஜத்தா, இறங்கிய இடம், பாட்டி இறங்கிய இடம் என்பதனால் ஜத்தா என்ற பெயர் வந்து பிற்காலத்தில் அது ஜித்தாவாக மாற்றப்படுகின்றது. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இரண்டு பேர்களும் சந்தித்த இடம்தான் அரஃபா என்று சொல்லப்படக்கூடிய இடம். அங்கே ஜபலே ரஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மலை இருக்கு, சின்ன மலை. அரஃபாவிற்கு பக்கத்தில் பார்த்தால் தெரியும். எனவே அந்த இடத்தில் தான் அந்த இரண்டு பேர்களும் முதலாக இங்கே சந்திக்கின்றார்கள். எனவே இப்படி வரலாறுகளில் சிறப்பு மிக்க அந்த இடங்களை எல்லாம், அங்கே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம், ஆட்சியில் அங்கே செல்லக்கூடியவர்களை அந்த இடங்களை எல்லாம் கண்ணியமாக அந்த இடங்களை எல்லாம் பார்க்கக்கூடியவர்களாக, அதனை இபாதத் செய்யக்கூடியவர்களாக, அதை வணக்கம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறார். எந்தளவுக்கு என்று சொன்னால் அரஃபா மைதான் அல் ஹஜ் அல் அரஃபா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஹஜ் என்று சொன்னாலே அரஃபா தான். ஹஜ் என்றாலே அரஃபா. அரஃபாவிலே ஒரு மனிதன் கண்கள் இல்லை என்று சொன்னால் அவருக்கு ஹஜ்ஜை கூடாது, ஹஜ்ஜை இல்லை. அப்போ வேற ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் விட்டுவிட்டால் கூட அதற்கு பகரமாக தர்மம் கொடுத்து விட்டால், ஒரு ஆடை பலி கொடுத்து விட்டால் கஃபாராவாக ஆகிவிடும். ஆனால் அரஃபாவை ஒரு மனிதன் அரஃபாவுடைய அமலை விட்டுவிட்டார் என்று சொன்னால் அவரை எந்த பகரத்தை கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது, ஹஜ்ஜி செய்தவராக ஆக முடியாது. அரஃபாவுடைய இடத்துல பாத்தீங்கன்னா என்று சொன்னால் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அது அப்படியே என்ன செஞ்சிருவாங்கன்னா அப்படியே வண்டியோட உள்ள எடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்ப அந்த இடத்துல அவர் கொஞ்ச நேரமாக தங்கி இருந்தால்தான் அவருக்கு ஹஜ்ஜை போகும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க இடம் அந்த இடத்தை என்று சொன்னால் அது அரஃபாவுடைய இடம். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடையாள சின்னங்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறார். அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், வமை ஷாஇரில்லாஹ், அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லுவான். அதே போல இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஸஃபா மர்வா என்பது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கிறார். நிறைய பல விஷயங்கள் அங்கே உள்ளே பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு விளங்கும். செல்லக்கூடிய ஆட்சிகள், பல லட்சம் ஆட்சிகள் உள்ளே செல்கின்றார்கள். ஒவ்வொரு வருடம் 35 லட்சம் 40 லட்சம் ஆட்சிகள் போறாங்க. அது மேலிருந்து பாருங்கள், கஅபத்துல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய, கஅபாவை சுற்றி அந்த தவாப் செய்யக்கூடிய இடம் ஒரு பெரிய இடம் இல்லை, ரொம்ப அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடம் இல்லை. ஆனால் அதிலே எல்லா ஆட்சியிலும் அங்கு என்ன செய்கிறார்கள், வருகின்றார்கள், தவாப் செய்கின்றார்கள். எல்லாம் லட்சக்கணக்கான மனிதர்கள் அங்கே உள்வாங்கிக் கொள்கிறது என்று சொன்னால் எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் அங்கு உள்ளே செல்ல முடிகிறது, தவாப் செய்ய முடிகிறது என்று சொன்னால் அந்த இடமே பரக்கத் நிறைந்த இடம் என்பதை நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொன்றுமே பரக்கத் நிறைந்த இடம். தவாப் பரக்கத் நிறைந்த இடம், ஸஃபா மர்வா பரக்கத் நிறைந்த இடம். ஒவ்வொன்றும் இடங்களும். அதே போல மினா பரக்கத் நிறைந்த இடம், முஸ்தலிஃபா பரக்கத் நிறைந்த இடம். மினாவை பற்றி சொல்லுவார்கள், அது எப்படி சொன்னா ஒரு தாயினுடைய வயிற்றை போல, தாயினுடைய கருப்ப வயிற்று இருக்குது, குழந்தை பெருசாக பெருசாக அந்த வயிறை விரிஞ்சுக்கிட்டே போகும். அந்த மாதிரி மினா என்பது ஆட்சிகள் எவ்வளவு பேர் உள்ளே வந்தாலும் அதை விரித்து கொண்டே கொடுக்கும். அது தன்னை அந்த பூமி விரித்து கொடுக்கக்கூடிய பூமி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே எல்லாமே இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பரக்கத் நிறைந்தது. ஒவ்வொரு ஆட்சிகளும் ஒவ்வொரு நாள் துல்ஹஜ் 10 இருந்து ஷைத்தானுக்கு கல்லெறிவதற்காக ஒவ்வொரு நாளும் ஆட்சிகள்
7 கற்களை என்ன செய்வார்கள், ஒவ்வொரு ஷைத்தானும் கருத்தை எறியதற்காக வேண்டி கற்களை பொறுக்குவார்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆட்சிகள், எத்தனை கற்களை பொறுக்குவார்கள், லட்சக்கணக்கான ஆட்சிகள். எங்கிருந்து கல் வருகிறது? இதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான இடங்கள். வழக்கத்தால் அந்த கல் பொறுக்கிக் கொண்டு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கல் வந்து கொண்டே இருக்கிறது. ஜம்சம் நீர் குடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான ஆட்சிகள் குடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நீர் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி பல சிறப்புகளையும் பல மகிமைகளையும் உன்னதமான பல பரக்காத்துகளையும் பொதிந்திருக்கக்கூடிய இடம் என்று சொன்னால் அது ஹஜ்ஜுடைய அமல் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே தான் அந்த இடத்துல நீங்க எல்லாமே பரக்கத்து மட்டுமல்ல, நீங்க அங்க போய் 2 ரக்காத் தொழுதால் அதுவே ஒரு பரக்கத்து, 2 ரக்காத் 1 லட்சம் நன்மைக்கு சமமானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு சிறப்புமிக்க அந்த இடத்தை ஒவ்வொருவர்களும் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா, அனுபவிக்க வேண்டும் அல்லவா, அல்ல அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் அல்லவா. அந்த ஹஜ்ஜுடைய அந்த பாக்கியத்தை பெரும் பெரும் அரசருக்கெல்லாம் நல்லா கொடுக்கிறார். உலகத்துல இந்தியாவில் ஆன எத்தனையோ முஸ்லிமுடைய அரசர்கள், முதலாளிய அரசர்கள், 800 ஆண்டுகள் இந்த இந்தியாவை ஆண்டவர்கள், அரசர்கள் யாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். அப்படின்னு சொன்னாங்க, அரசர்களுக்கு எல்லாம் கொடுக்காத அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எல்லாம் தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால், ஹஜ்ஜை கொடுப்பதற்கு தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் அவர் பெரும் பாக்கியசாலி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜை ஒதுக்கக்கூடிய எப்பொழுது நமக்கு வசதி வாய்ப்புகள் கிடைத்து விட்டதோ, எப்பொழுது நமக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகள் சென்று வருவதற்குண்டான வசதி வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து விட்டானோ, நம்முடைய வீட்டிற்குண்டான செலவினங்களை கொடுத்து விட்டு போய் வருவதற்குண்டான ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியமும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் கொடுத்து விட்டானோ, அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏதோ 60, 70 வயதை கடந்ததற்கு பின்னால் செய்யக்கூடிய ஹஜ்ஜுடைய அமல் என்பதாக நினைத்துக் கொள்வது மிகப்பெரிய ஒரு தவறு. அங்கே வயசானவங்க போயிட்டு வந்து சொல்லுவாங்க, சொன்னது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, வயசானவங்க எல்லாம் போறது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் வயசு நல்லா திடகாத்தமா இருக்கும் போதே போனாதான் என்ன செய்ய எல்லாரோட செய்ய முடியும். அப்போ நன்றாக இருக்க, ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுதே செய்ய வேண்டிய ஒரு அமல் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜுடைய அமல் தான். எனவே அந்த பாக்கியம் அல்லாஹ் யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றானோ அவர்களுக்கு அந்த நசீபை வேண்டி அல்லாஹ் இடத்தில் அவர்கள் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் கொடுப்பார். பணக்காரங்க எல்லாருமே கொடுத்தாங்கன்னா கொடுக்கல. ஒருத்தர் சொல்றாரு, அந்த பக்கத்துல தான் ஜித்தாவுல 35 வருஷம் நாங்க வேலை செஞ்சோம். 35 வருஷம் ஜித்தாவுல 1 மணி நேரம் காபத்துல்லாஹ்விற்கும் மக்காவிற்கும் ஜித்தாவிற்கும் 1 மணி நேரம் தூரம் தான். 35 வருஷம் அங்க நான் வேலை செஞ்சேன். ஆனால் ஒரு நாள் கூட அந்த புத்தகம் மக்காவுக்கு போகணும் என் மனசு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஊருக்கு வந்துட்டாரு, ஊருக்கு வந்து அப்படி போதாது. 35 வருஷம் பக்கத்திலே இருந்தவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை. உலகத்தில் எத்தனை பேர் சைக்கிள்லே போனவர்கள், சைக்கிள் ஓட்டிட்டு போனவங்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப பரம ஏழை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. பெரும் பெரும் பணக்காரர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கவில்லை. எனவே அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நசீப். அது எப்பொழுது அல்லாஹ் தருவான் தெரியுமா, நம்ம எல்லாம் அந்த ஆசை வைக்கணும். அது மேல என்ன செய்யணும் சொன்னா ஆசை வைக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படியாவது அல்லாஹ் அஜி போறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், மனசுக்குள்ள அந்த ஆர்வத்தை நாம் ஏற்படுத்தி சொல்லிக் கொண்டே இருந்தோம். அந்த எண்ணத்தை, பிரதிபலிப்பை துஆவாக வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னார் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கண்டிப்பாக தருவான் என்பதற்கு பல ஏழைகள் சென்று வந்த அந்த ஹஜ்ஜிக்கு சென்று வந்த அந்த நிகழ்வுகள் தான் ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறப்பு மிக்க அந்த பாக்கியத்தை, ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.